ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவோட என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய புத்தாண்டு 2026 மகர ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஆண்டு முழுக்க நடக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவோட நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றின கூடுதல் தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகள் மத்தியில் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரகநிலைகள் தாங்க. இந்த கிரகநிலைகள் எப்போ எங்கே மாறுறாங்களோ அதை பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2026 வருடம் பிறக்க போகுது. ஸோ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய கருணையும் சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய ஆதிக்கமும் இருக்கக்கூடியவங்க. ஸோ உங்களுக்கு 2026 ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மிக மிக பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே கூட அத்தனையுமே சரி பண்ணி நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமிங்காக இருக்க போகுது. ஸோ சிரமங்கள் சிக்கல்கள் இப்படி எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. சந்தோஷம் அப்படின்னா சாதாரண சந்தோஷம் கிடையாதுங்க. நந்தவனத்தில் இருக்கிற மாதிரி எப்போதுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியை கொடுக்கும். ஸோ யார் எதிர்த்தாலும் என்ன செய்தாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியாக விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ உங்களை யார் வேணால் தடுக்கலாம், ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னெடுத்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மாறும். புதுசாக தொழிலில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சிந்தனை இருக்குது அப்படின்னா அதை இப்போ இந்த ஆண்டில் நீங்கள் நடைமுறைப்படுத்திடுவீங்க. ஸோ இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க நம்மளும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு, ஒரு சின்னதாவது ஒரு ஷாப்பாவது வைக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை இவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் யோசிச்சுட்டே இருந்துட்டீங்க. ஆனால் 2026 அதை செயல்படுத்திடுவீங்க. அதுக்கான அமைப்புகள் இருக்கும். சுயதொழில் மேன்மை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையினுடைய வசந்த காலம் அப்படின்றது இந்த 2026 தாங்க. உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்க போகுது. அதுவும் ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பொன்பொருள் சேர்க்கை கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளானது கிடைக்க போகுது. ஸோ இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் இடம் மாற மாட்டாருங்க. 3வது இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ அவர் நல்ல ஒரு ஸ்டடியாக அமர்ந்துட்டார் 3வது இடத்துல. ஸோ இந்த சனி பகவான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு. ஸோ விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்றதுக்காக கவலைப்படாதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி பெற்றுடுவீங்க. தொழிலில் மிகச்சிறந்த ஒரு உயர்வை கொடுப்பார். ஏன்னா இவர் தொழில்காரகன். நீங்கள் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களை அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதாவது சனி பகவான் கொடுக்க நினைக்கிறத மட்டும் வேறு யாராலையும் தடுக்க முடியாது. மற்ற கிரகங்கள் கொடுக்க நினைக்கிறத கூட இவர் நினச்சாருன்னா தடுத்து நிறுத்திடலாம். ஆனால் இவர் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி தான் சனி பகவான் ஒருத்தரை கெடுக்கணும்னு நினச்சிட்டாருனாலும் யார் சிபாரிசு பண்ணாலும் ஒத்துக்கவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி சனி பகவான் பார்த்திங்கன்னா செய்ய நினைக்கக்கூடியதை அவர் மட்டுமே சிந்தித்து அவரே செய்வார். ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுப்பார். எண்ணிய எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாரு. சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் அவர் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். ஸோ சனி பகவான் கொடுக்கும்போது தடுக்க யாராவது இருக்காங்களா என்ன? ஸோ எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தடை இல்லாமல் சேரும். இந்த காலகட்டங்களில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. வருமானம் அதிகரிக்கும். இவ்வளோ காலமாக நீங்கள் வீட்டோடு ஒளிஞ்சிருந்தாலுமே கூட இப்போ நீங்கள் வெளியே தெரிய ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் பிரபலம் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டைமில் நடக்கும் சனியினுடைய அருளாட. சனி பகவான் உங்களுக்கு அவ்வளோ அருளாசைகளை கொடுக்க தயாராக இருக்கிறாரு. இவ்வளவு காலமாக ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த நீங்கள் பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது சனி பகவான் அப்படி கிடையாதுங்க. அதுலேருந்து வெளியே உங்களை நல்லபடியாக வாழ வைக்க போகிறாரு.
எவ்வளோ காலமாக சனி பகவான் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாரு அப்படின்னா உங்களை நல்வழிப்படுத்திட்டு இருந்தாருன்னு அர்த்தம். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இப்போ உங்களை ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வந்திருப்பார். உங்களுடைய புத்தியில் ஒரு தெளிவை கொடுத்துருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரகம் தான் சனி. சனியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த ஆண்டில் மாறக்கூடிய கிரகம்னா ராகு கேது. இந்த 2 கிரகங்களுமே சர்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள். இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்காங்க. ராகு 2ஆம் இடமான கும்பத்திலும் கேது 8ஆம் இடமான சிம்மத்திலும் போய் அமர்ந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு ஒரு சில சிக்கல்களை வந்து கொண்டு வரலாம். ஆனால் பக்குவமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் கடந்து வர முடியும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க, கவலைப்படாதீங்க. அது நவம்பர் 18ஆம் தேதி தான் சர்ப கிரகங்கள் இடமாறுறாங்க. நவம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறமா தான் ராசியில் 7வது இடத்துல அமரக்கூடிய இந்த கிரகங்கள் கடுமையான முயற்சிகளுக்கு பின்னாடி தான் வெற்றியை கொடுப்பாங்க. ஸோ இருந்தாலும் பொருளாதார நிலையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ தொழிலாக இருக்கட்டும், பயப்படாதீங்க. ராகுவும் கேதுவும் மாறினாலுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வந்து இருக்குது. அதே போல் குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்குறாரு. கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவர் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ சுபகாரியங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். நல்ல விஷயத்துக்கு தான் வாங்குவீங்க, கவலைப்படாதீங்க. வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கறது, ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்காக வாங்குவீங்க. குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறது, இல்லை குழந்தைங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, திருமணம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா சுப விஷயத்துக்கு தான் நீங்கள் கடன் வாங்குவீங்க. கொடுத்த இடத்துல உங்களுக்கு பணம் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக வந்துடும். அக்டோபர் 20ஆம் தேதி தான் சிம்மத்துக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறாரு. ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா மங்கள காரியங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுப்பாரு. மனைவி வாங்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த ஆசையெல்லாம் ஆசையாகவே இருந்துகிட்ருக்குன்னு கவலைப்படாதீங்க. அக்டோபர் 20க்கு அப்புறமா முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆசை வந்து நிறைவேறும். இந்த ஆண்டில் கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலருக்குலாம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. ஸோ வீடு இல்லை, வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க கடனை வாங்கியாவது இந்த டைமில் வீடை கட்டிடுவீங்க. 2026 வீடு கட்டி முடிக்கக்கூடிய அம்சம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே போல் பூர்வீக சொத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பங்கு உங்கள் கைக்கு இப்போ வந்துடும். ஸோ இவ்வளோ நாளாக வராமல் இழுக்கடிச்சிட்டு இருந்திருக்கலாம், பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளானது பார்த்துருக்கலாம், கைக்கு கிடைக்காம போயிருக்கும். ஸோ ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இனிலாம் அப்படி இருக்காது. 2026 எந்த ஒரு பெண்டிங்கும் போடவே முடியாது. எல்லாமே உங்களுக்கு மலமலன்னு வந்து சேர்ந்துடும். அதே போல் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்தில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி பொது இடங்களில் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய வாக்குக்கு மரியாதை இருக்குது. நீங்கள் சொன்னால் 4 பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து போவீங்க. ஸோ வேலையை செய்யக்கூடிய இடங்கள்லையும் அப்படி தான். மதிப்பு, மரியாதை, நீங்கள் இழந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. குடும்பத்துலேயும் உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கும். ஏன்னா இது எல்லாமே இந்த 3 கிரகங்களுடைய செயல்பாடுகளில். ஆனால் சூரியனுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 12 வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் நல்லாயிருக்கும். மே 15லேருந்து ஜூன் 14 வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகளை சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, சூரியனுடைய அம்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் செய்யுங்க. சிறந்த லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வியாபாரம்லாம் நீங்கள் தைரியமாக பண்ணலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து உயர்ந்த நிலையை அடைவாங்க. அதாவது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு உதவிகள் வேணும், அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே இப்போ வந்து கிடைக்கும். எந்த தடையும் இல்லாமல் வந்து கிடைக்கும். அதே போல் மகர ராசிக்காரங்க தொழில் காரணமாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகளும் யோகங்களும் கூட கிடைக்கும். ஸோ போகணும்னு நினைக்கிறவங்களாம் 2026 போயிட்டு வாங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் மறையும். தம்பதியினர் வந்து பிரிந்திருந்தாலுமே கூட ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. ஆபரண சேர்க்கை இருக்குது. சொத்து சுகம் தேடி வரும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் எப்படின்னா உறவினர்களுடைய ஒத்துழைப்பால் நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. வித்தியாசமான படைப்புகளை எல்லாம் கொடுப்பீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய படைப்புகளை பார்த்து மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத இடம் பிடிப்பீங்க. நல்லா போய் ஸ்ட்ராங்காக அமர்ந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது.
அதனால் சினிமா மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க கலை எல்லாருக்குமே வந்து அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் தான் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தாண்டி வெளியூர் செல்லுவீங்க. வெளியூர்லேருந்து வெளிநாடு போவீங்க. கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுறதுக்கான அமைப்பு. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா எக்கத்துக்கும் வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, இந்த 2026 எப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா, இந்த டைமில் மகான்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வருடம் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி ஒரு முறை போய் விநாயகரை வழிபாடு செய்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கி அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.